ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இப்போ 2024 இறுதி மாதமான டிசம்பர் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ளே டிசம்பரில் இரு முக்கிய மாற்றங்களானது கிரகங்களிடையே ஏற்பட போகுது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிசம்பர் மாதம் என்ன கிரக மாற்றங்களால் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. டிசம்பர் மாதத்தில் என்ன கிரக மாற்றம் ஏற்பட போகுதுன்னா, சுக்கிரன் தாங்க இருமுறை பயிற்சி ஆக போகிறாரு. அதாவது சுக்கிரனுடைய பயிற்சி நடக்க போகுது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜாக்பாட் அடிக்க போகுது. அதில் மகர ராசிக்காரங்களுக்கு அடிக்குமா அடிக்காதாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக செல்வம், ஆடம்பரம், திருமணம், சுகம் உள்ளிட்டவை வழங்கக்கூடியவராக சுக்கிர பகவான் இருக்கிறாரு. இவர் டிசம்பர் மாதத்தில் மகர ராசிலையும் கும்ப ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக 2025 ஜனவரி வரை சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் அற்புதமான பலன்களானது கிடைக்க போகுது. மெயினாக நவக்கிரகங்களில் செல்வம், வசதி வாய்ப்பு, ஆடம்பரம், திருமண சுகம் உள்ளிட்டவை அள்ளித்தரக்கூடியவராக சுக்கிர பகவான் விளங்குறாரு. இவர் டிசம்பர் 2ஆம் தேதி மகர ராசிக்கும் 28ஆம் தேதி கும்ப ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல வாய்ப்புகளும் மங்கள நிகழ்வுகளும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் கூட உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிர்ஷ்டம் பெற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதை எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொது பலன்களாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல பொது பலன்கள் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. மகர ராசியில் சுக்கிரன் பயிற்சியானது ரொம்ப வலுவாக இருக்குது. உங்களுக்கு உங்கள் ராசியிலே சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடுகள்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நீங்கும். கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அது நீங்கிறதுக்கு முயற்சி செய்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கருத்து வேறுபாடு நீங்கும். கடந்த சில மாதங்களாக உங்கள் உறவினர்களோடு இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த பிரச்சனைகள் எப்படா முடிவுக்கு வரும்னு காத்திருந்த தருணம் இப்போ உங்களுக்கு நிறைவேற போகுது. பிரச்சனைகள் அத்தனையுமே முடிவுக்கு வரும். உங்கள் வேலையில் கூட சிரமங்கள், குழப்பங்கள்லாம் குறையும். ஸோ வேலையில் இருக்கக்கூடிய சிரமங்கள், குழப்பங்கள் குறையிறதே உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸான விஷயமா இருக்கும். அப்புறம் வெளிநாடு, வெளியூர்லேருந்து நல்ல செய்திகள் தேடி வரும். அதை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் துணையிடம் இருந்து லாபங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதையும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதையும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் பொது பலனாக உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் இந்த டிசம்பர் மாதம் 31 வரைக்கும் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது சுக்கிர பயிற்சிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து மகர ராசிக்காரங்க பொது பலனடைஞ்சுக்குங்க. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மகர ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுக்க இந்த சுக்கிர பயிற்சினால் அலைச்சல்கள் இருக்கும். சிலர் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளால் கூட சிற்சில பிரச்சனைகள் வரலாம். அதற்காக உங்கள் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். அவங்கள புரிஞ்சு நடந்துக்குங்க, அதுவே போதும். உத்தியோகத்தில் வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கி கொள்ள முயற்சி பண்ணுங்க. அப்போ தான் எதையும் தாங்குற மாதிரி உத்தியோகத்தில் வரக்கூடியதை தாங்கி வெற்றியானது பெற முடியும். ஸோ மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர பயிற்சினால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த டிசம்பர் மாதம் இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறுறதுக்கு முன்னாடி பொறுமை மற்றும் நிதானங்கிறது அவசியம். அதை உணர்ந்து செயல்படுங்க.
திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு திருமணங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனிதே நடந்தேறும். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற யோசனை செய்தவர்கள் உங்களுடைய எண்ணம் எல்லாமே ஈடேறும். அந்த எண்ணம் ஈடேறுவதற்கு கரெக்டாக நடந்துக்குங்க. இது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் இந்த மாதம் முழுக்க மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரும். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். உங்களுடைய பொருட்களை கூட மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளணும், இல்லைன்னா களவு போக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் துக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மை தரும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல தூக்கமானது ஏற்படும். இது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த மாதிரியான பலன் இந்த சுக்கிர பயிற்சினால் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விநாயகர் பெருமானை தேங்காய் உடைத்து வழிபட்டு வரணும். இதை செய்திங்கன்னா காரியத்தடை நீங்கும், மனக்குழப்பம் தீரும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் மகர ராசிக்காரங்க செய்து பயன்படுங்க, அதாவது பயனடைங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரியான பலன்லாம் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கெல்லாம் கிடைக்குங்கிறத சுக்கிர பயிற்சி இதை பார்த்தோம். இப்போ அடுத்ததாக சுக்கிர தோஷம் ஏற்படுறதுனால அதுக்கும் உங்களுக்கு பரிகாரம் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி சுக்கிர பயிற்சியில் சுக்கிர தோஷம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதற்குண்டான பரிகாரத்தையும் செய்து பயன்பெறுங்க. சுக்கிர தோஷம்னா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ முதல்ல சுக்கிர தோஷம் என்றால் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. கலஸ்தரக்காரகன் என அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் அமைந்துள்ளதை பொறுத்து தான் அவர் நற்பலனையோ அல்லது அதுவே நமக்கு தோஷமாக மாறக்கூடிய அமைப்பு என்பது சொல்லப்படும். எந்த கிரக அமைப்பினால சுக்கிர தோஷம் ஏற்படும், அதனால் என்ன பிரச்சனை உண்டாகும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கொண்டு அதற்கேற்ப செயல்படணும். அப்படி நாம் செயல்பட்டாவே சுக்கிர பயிற்சியில் நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லாமல் தப்பிக்க முடியும். அதனால் சுக்கிர தோஷத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஜாதக கிரக அமைப்பை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது என்பது விதியாக சொல்லப்படும். அந்த கிரக அமைப்பில் சில கிரக அமைப்பு உங்களுக்கு யோகம் எனவும் சில அமைப்பு உங்களுக்கு தோஷம் எனவும் கூறப்படும். அப்படி சுக்கிர தோஷம் எப்படி ஏற்படுது, அதனால் என்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டு அதற்கேற்ப செயல்படணும். அதே போல் சுக்கிரனுடைய பொதுகுணம் பார்க்கும்போது ஜோதிடத்தின்படி சுக்கிர பகவான் திருமண வாழ்க்கை, மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அழகு, காதல், பொருள், ஆடம்பரம், வசதி போன்ற பல விஷயங்களை தரக்கூடியவராக இருப்பார். மேலும் ரிஷபம் மற்றும் துலா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சமும் கன்னி ராசியில் நீச்சமும் அடைவார். சனி, ராகு, கேது, புதன் ஆகிய கிரகங்களோடு சுக்கிரன் நட்பு கிரகமாகவும், சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சுக்கிரனுக்கு பகை கிரகங்களாகவும் இருக்கும். இவர் சுமார் 23 நாட்கள் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடியவர். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் அமைப்பு எப்படி தோஷத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்குண்டான பரிகாரத்தை சுக்கிர பயிற்சியில் செய்யணும். சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் ஏதேனும் ஒன்றில் நிற்கக்கூடிய அமைப்புக்கு இருந்ததுனாவே சுக்கிர தோஷம் என்றெல்லாம். சுக்கிர பகவான் ராசியில் வலுப்பெற்றும் நவாம்சத்தில் நீச்சமடைந்து இருக்கிறது சுக்கிர தோஷத்தை குறிக்கும். இதனால் உங்கள் வாழ்வில் இந்த சுக்கிர பயிற்சியில் ஆரம்பத்தில் இல்லைன்னா பிற்பகுதியில் சுக்கிரன் மோசமான பலனை தர வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் லக்கணத்திலிருந்து அசுப பார்வை அல்லது செயற்கை அமைப்பு பெற்றிருந்தாலும் சுக்கிர தோஷமானது உண்டாகும். ஸோ இந்த தோஷத்திலிருந்து தப்பிப்பதற்கு மகர ராசிக்காரங்க இந்த சுக்கிர பயிற்சி முடியறதுக்குள்ளே ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் நல்லெண்ணெயை 1 லிட்டர் வாங்கி தானம் பண்ணணும். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஓரளவு சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம். அதனால் அந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் மகர ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்கள் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ சுக்கிர பயிற்சி பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதற்கேற்ப நடந்து பயனும் அடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.